தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு செங்கல், ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு, கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரே மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறது பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும்? ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க? 600 கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்இபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். தாய்மார்களை கவனிங்க, நம்முடைய வீட்டுல இப்ப பசங்க 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? இப்போ இந்த என்இபி வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா? ஏன் இதை கொண்டு வராங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அதே போல நம்முடைய வரி நிதி உரிமை. நான் கேட்கிறேன், இப்ப 10 நாளா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம் புயல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி இங்க தென்னகத்துல, தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில, தூத்துக்குடி, அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில மூழ்குச்சு. யாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கல. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நம்முடைய கழகத்தினர், அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களா நின்று மக்கள் பணி செஞ்சோம். திரு மோடி அவர்கள் வந்தாராமா? வந்து எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. யார அமிச்சாரு? ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமிச்சாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிதி கொடுத்தா வேணும், இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 37,000 கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஒன்றிய நிதி பிரதமர்கிட்ட கேட்டார், ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார், தயவு செய்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஆனா அதை நம்ம நாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க, திமிரா கேட்டாங்க. நான் என்ன சொன்ன உடனே, நான் ஒன்னும் நீங்க ஏடிஎம் சொல்ல, நாங்க ஒன்னும் கேட்கல, எங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான், எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க, எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன். உடனே அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும், கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான் மட்டும் இல்ல, நம்ம கடும் நிதி நெருக்கடியில வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து என்ன உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். நான் 2 நாளா இந்த பக்கம் தான் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். போற இடம் எல்லாம் பாக்குறேன், அந்த பிங்க் பஸ், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. கரெக்டாமா? இப்ப மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அது பிங்க் பஸ் சொல்றது இல்ல, செல்லமா ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க. அதாவது உங்க மகளிர் கிட்டதாமா கத்துக்கணும். ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணுங்கிறது உங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த 3 வருஷத்துல மட்டும் 456 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. நான் உங்களை கிண்டல் பண்ணல.
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ, அப்போதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றியை பயணங்களும் மேற்கொண்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ, அப்பதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்க தான் இந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். நம்ம சீக்கிரம் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர். மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.